Hello friends, welcome to Meera Mind Voice, day 97 in Big Boss House. இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட் எலிமினேஷன், பழைய கண்டஸ்டன்ட் வந்தது, புது கண்டஸ்டன்ட்ஸ் இருக்கிறது, எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தடவையாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் வந்த உடனேயே வெளியிலேருந்து வந்தவங்க 1 மந்த்தை வாரம் முழுக்க கொட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஒவ்வொருத்தரையும் தேத்துறதுக்கு, பேசாதன்னு சொல்கிறதுக்கு பிக்பாஸ் பயங்கர எஃபர்ட் போட வேண்டியதாக இருந்தது. பிக்பாஸ் தாலாட்டு மட்டும்தான் பாடலை, அவ்வளோ பேசியிருக்கார் ஒவ்வொருத்தர் கூடயும். அதுக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை பார்க்கலாம் அப்படின்னு உள்ளே போனாங்க. மத்தியானம் இந்த வாரம் முழுக்கவே எல்லாரும் இந்த ஆடலும் பாடலும் டாஸ்க் தவிர மற்றபடி பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ அந்த டாஸ்க்கும் முடிஞ்சிருது அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாருக்கும் பேசுகிறத தவிர வேறு வேலையே கிடையாது. மதியானம் 2:50க்கு தர்ஷா ஜாக்லின் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் வெளியில் போன மறுநாள் நீ எப்படி போய் சௌந்தர்யா கூட சேர்ந்த, நீ ஒரு 6 பேர் கூட்டணியில் இருந்த, என்ன நீ கூட்டணியில் இருக்கன்னு வெளில அனுப்பிச்சேன்னு என்னமோ அந்த பொண்ணு கேட்டுட்ருக்கு. இந்த பழைய கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்தவங்களுக்கு என்ன பேசுறது, எப்படி நகர்த்திட்டு போகிறது, இது தங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, அதை தான் எப்படி பயன்படுத்திக்கிறோம், தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறோன்னு இல்லாமல் தன்னை வெளிப்படுத்துகிற விதமே தப்பாக வெளிப்படுத்திகிட்டு இருக்கோமே, இருக்கிற பழசு எல்லாத்தையும் நோண்டி நொங்கெடுத்து குத்தம் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோமேங்கிற ஒரு இதுவே இல்லை, புரிதலே இல்லை. ஸோ புரிதல் இல்லாமல் அவங்க பேசிகிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக, ஒரு சிலர் வன்மத்தை கொட்டுறாங்க, ஒரு சில பேர் டேட்டா ஷேர் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் நீ தான்ப்பா வஸ்தி அப்படின்னுட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க. ஆனால் எல்லோரும் பேசிட்டு மட்டும்தான் இருக்காங்க. இவங்க இதை சுற்றி சுற்றி பேசுகிறாங்க. நீ ஆனந்தி கூட இருந்த, எனக்கு ஆனந்தி இருக்கா, நான் அவகிட்ட ஷேர் பண்ணுவேன், உனக்கு இந்த வீட்டில் யாராவது ஒருத்தரை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருந்த, ஆனால் நீயே எல்லாரையும் விட்டு சௌந்தர்யாவுக்கு நிறைய கிளாப்ஸ் வருதுன்னு தெரிஞ்ச உடனே நீ அவள் கூட போய் ஜாயின் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை பேசிகிட்ருக்காங்க. அடுத்தது டாப் 8ல் ஹோம்ஒர்க்கோடு வந்தது யார் அப்படின்னுட்டு இவர் பேசிகிட்ருக்காரு, ஃபேட்மேன் ரவீந்தர். அவர் சொல்கிறாரு, முத்து, ரயான், தீபக். ரயான் நானா? ஆமாம், உனக்கும் நல்ல ஒரு புரிதலோடு தான் நீ விளையாடிட்டுருக்க, எப்படி எந்த மாதிரி கேமை நகர்த்திட்டு போகணுன்னு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுற அப்படின்னுட்டு. ஆனால் இதில் டாப்பில் நிற்கிறது சௌந்தர்யா தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு கணமும் எது பண்ணினா எப்படி வெளியில் போகுங்கிறத தெரிஞ்சு பண்ணுறது அந்த அம்மா மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. சௌந்தர்யா முகத்தில் ஒரு எந்த விதமான எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லாமல் அப்படியே பிளாங்காக கேட்டுட்ருக்காங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்த வாரம் சௌந்தர்யாவுடைய அந்த ஹேர் ஃப்ளிப்போ அல்லது நீ என்ன சொல்கிறது எதுவுமே இல்லைங்க. அவங்க பயங்கர டீப் தாட்ஸ்லேயே தான் இருக்காங்க. பட் விஷால், பவித்ராலாம் இந்த 8 வரைக்கும் வந்தும் எல்லாத்தையும் கோட்டை விட்டவங்க. அருணை பற்றி எதுவுமே பெருசாக சொல்லலை அவர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்தாப்பில் பிஆர் ஆக்டிவிட்டி இந்த இது பேசுகிறாங்க. பிஆர் ஆக்டிவிட்டி வச்சுருக்காங்கல்ல, நான் கேட்குறேன். அதான் இவர் சொல்கிறார், நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர், நான் வர்றதுக்கு நாள் தான் ஆடியன்ஸ் போலில் அந்த பிஆர் ஆக்டிவிட்டி பற்றி கொஷின் வந்ததுங்கிறத பற்றி எனக்கு தெரியாது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன்னா தெரிஞ்சிரும் யார் யாரெல்லாம் பிஆர் வச்சுருக்காங்கன்னுட்டு. அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் வரும்போது 5ஆவது நாள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் நல்லா இருக்கும்னு அவங்க தான் வருவாங்கன்னு யார் சொன்னது? படிஷ்யூராக வந்தால் நல்லாயிருக்கும்னு மற்றவங்க சொன்னாங்க. ஆனால் அது யாருக்கு தெரியும்? 5ஆவது நாள் இவங்க தான் வருவாங்கன்னு மற்றவங்க யாருக்கும் தெரிலல்ல. அதே மாதிரி அந்த நாளில் சவுண்டு பண்ண ஒரு விஷயத்த வீக்கெண்டில்
அப்படியே ஒதுக்கிட்டாங்க. அதை பற்றி டிஸ்கஸே பண்ணாமல் கொண்டு போயிட்டாங்கல்ல சேனலில். ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. தென் மார்னிங் 9:25 அடுத்த நாள் மார்னிங் 9:25க்கு சிவாவும் சவுண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. டோட்டலாக அது வந்து ஃபால்ஸு. அதாவது சிவா சவுண்டுக்கு பயங்கர இதுவாக ஹெல்ப்பிங்காக பேசிகிட்ருக்காரு. உனக்கு பிஆர் இதுன்னெலாம் சொல்கிறாங்க இல்லையா, உன்னை பற்றி சொல்கிறது எல்லாமே டோட்டலாக ஃபால்ஸு. பிஆர் ஒர்க்குங்கும்போது இருந்தால் என்ன தப்பு, நீ முடி கோதும் போது சௌந்தர்யா பண்ணால் நல்லா இருக்குது, அதுவே நீ பண்ணால் கேவலமாக இருக்குது. ஸோ நீ ஏதோ ஒன்று பண்ணி தான் 98 நாள் இந்த வீட்டில் இருந்திருக்க. அது மட்டுமே வந்து உனக்கு வந்து பிஆர் மட்டுமே உனக்கு 98 நாள் கொண்டு வந்துடாது. ஏங்க கொண்டு வராது? ஒருத்தரை பற்றி அவங்க பண்ணுற விஷயங்களை மட்டும் காமிச்சு ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தா ஈஸியாக கொண்டு வர முடியும். அண்ட் இது பிஆர் ஒர்க்குனா பிஆர் மட்டும் இல்லைங்க, வெளியிலேருந்து பாட் ஓட்டிங்கும் இருக்குது. ஒன்றுமே பண்ணாமல் ஒரு பொண்ணுக்கு வாரமே டாப்பில் இருக்கிற ஓட்டிங் விழுதுன்னா எப்படி ஓட்டிங் விழும்? ஏதோ ஒன்று அவங்க பண்ணி வச்சுட்டு தானே வந்திருக்காங்க. ஆனால் இதை வந்து சேனலும் சரி, ஆங்கரும் சரி, ஹோஸ்ட்டும் சரி, எல்லாருமே சப்பக்கட்டு தான் கட்டுறாங்க. ஃபைன். அடுத்தது விஜய் சேதுபதி உள்ளே வந்துட்டு கேட்டார், ஆடிய ஆட்டம் எல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணீங்கன்னு ஒத்தொத்தரியாக ஐடென்டிஃபை பண்ணி ஒத்தொத்தரியாக விஷ் பண்ணார். ரொம்ப நல்லா பண்ணீங்க, விஷாலோடதும் நல்லா இருந்தது. விஷால் இந்த வாரம் ஆக்சுவலாக கம்ப்ளீட் என்டர்டெய்னராக இருந்தார். ஸோ அவரை கூட கொஞ்சம் பாராட்டி இருந்திருக்கலாம். ஆனால் மேலோட்டமாக பாராட்டிட்டு விட்டுட்டார். சுனிதா நீங்கள் டான்ஸர் தான் தெரியும் அப்படின்னாரு. அதே மாதிரி முத்துவை வந்து ஷாம்பூலாம் போட்டு நல்ல எஃபர்ட்லாம் போட்டிங்க. அருணுக்கு ரொம்ப நல்லா பாட்டு பாடினீங்க, அதுவும் வர்ஷினி அழும்போதெல்லாம் வந்து பாட்டு பாடி எல்லாரையும் தேத்தி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒருத்தரையும் இது பண்ணி நோட் டவுன் பண்ணி எல்லாரையும் கங்க்ராச்சுலேட் பண்ணார். ஆமாங்க, இந்த வாரத்தில் யாரையும் குத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, யாரையும் இதை என்ன பண்ணுறீங்க ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கும் ஆள் இல்லை. வேறு எப்படி தான் இது பண்ணுறது? அடுத்தாப்பில் இவங்களை வந்து முத்து, அருண், ஜாக்கு இவங்க 3 பேரை மட்டும் டைட் க்ளோஸ்அப் வச்சோன்னே வெளியிலேருந்து பயங்கரமாக கைத்தட்டல் பறக்கிறது. அதுக்கு சொல்கிறாரு, இல்லை இப்போ ஒருத்தங்களுக்கு டைட் ஒரு 3 பேருக்கு டைட் க்ளோஸ்அப் வச்சாங்க, நாங்கள் பார்த்தோம், அதுக்கு தான் கைத்தட்டல். உங்களுக்கெல்லாம் யாருன்னே தெரியாமல் எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு நாங்கள் ஒன்று ஆடுறோம்ல, அது ரொம்ப நல்லா இருக்குது. நேற்றுக்கே நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த 8 பேர் எதுக்காக வந்திருக்காங்கன்னு உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டை, வெளியில் இருக்கிற மற்ற மக்களை, ஆடியன்ஸை எல்லாரையும் பிக்பாஸ் ஒரு குழப்பத்தில் வச்சுருக்காருன்னுட்டு அதைத்தான் சொல்கிறாரு. நாங்கள் எல்லோரும் கன்ஃபியூஷனில் இருக்கும்போது எங்களுக்கு மட்டும் தெரியுது இல்லை, அதை நாங்கள் உண்மையிலேயே என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னாரு. எல்லாருமே அது புரிஞ்சு இது ஸ்லேடை பேச்சுன்னு எல்லாருமே சிரித்தாங்க. அடுத்தது வன்மமானு தெரியல, என்னன்னே தெரியல, வரமா, அதாவது இந்த வாரம் வந்து வாரமா வன்மமானு தெரியல அப்படின்னாரு. சவுண்டு வந்து என்னமோ ஞானப்பழம் சாப்பிட்டா மாதிரி இந்த வாரம் மூஞ்சி வச்சிட்ருக்காங்க, ஒரு எக்ஸ்ப்ரெஷனே இல்லை அவங்கக்கிட்ட அப்படின்னாங்க. எல்லோரும் அடி வாங்கி தெளிஞ்சிட்டாங்க. எவ்வளோ வேணாலும் அடிங்கடா, பரவாயில்ல, நாங்கள் அப்படியே மூஞ்சி ஒரு போக்கர் ஃபேஸ் வச்சுட்டு ஜாலியாக ஓட்டிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது ரவீந்தர்கிட்ட வந்து இவர் சொன்னார், வெள்ளிக்கிழமை வரைக்கும் நிப்பாட்டல சார், நீங்கள் வந்ததுலேருந்து எல்லாரை பற்றியும் பேசிட்டீங்க, இப்போ என்னை பற்றி என்ன வச்சுருக்கீங்க, வாங்க சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவர் அதை சொல்லலை, ஓகே அப்படின்னுட்டு திரும்ப ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா வந்து அவர் கேட்டது என்னென்னா, ரொம்ப சீரியஸான கொஷின், இந்த உங்களுக்கு ஏன் இந்த செகண்ட் சான்ஸ் கொடுத்தாங்க, எதுக்காக உங்களை சூஸ் பண்ணி இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணினீங்க அப்படின்னுட்டு, எதனால் வாய்ப்பு கொடுத்தாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னுட்டு அர்ணவ் வந்து பயங்கர கலாய்வாயினார். ரியாவை கேட்ட உடனே நாங்கள் வெளில போனது வந்து இது இல்லை, நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னோம். சரி, நீங்கள் நியாயப்படுத்தி காமிங்கன்னு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, ஆனால் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணினோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணினதை சொன்னாங்க. ஆனால் அர்ணவ் மட்டும் பயங்கர கலாய் வாங்கினார். நாங்கள் எங்களுடைய பொட்டென்ஷியலை காமிக்கணுங்கிறதுக்காக வந்தோம் சார், பண்ணினோம் சார், போனோம் சார்னோன்னு, சார் உங்களுக்கும் புரியல எனக்கும் புரியல, விட்டுருங்க சார்னு சொன்னாலும் விடாமல் பேச, எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்க செம்ம ஃபன்னாக இருந்தது.
அவர் மூஞ்சியே மாறிடுச்சு. இதனால தான் தெளிவாக ஒரு விஷயத்தை எடுத்து கூட சொல்ல தெரியாததுனால தான் நீங்கள் எல்லாருமே வெளியில் போனீங்க. உங்களை விட தெளிவாக அவங்களோட விஷயங்களை புரிஞ்சு விளையாடுற கேமர்ஸ் தான் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. அதுக்கப்புறமா ஒய் நாட் அதர் 8 மற்றவங்க ஏன் வரலன்னுட்டு சுனிதா சொன்னாங்க, சார் நாங்கள்லாம் கெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு தான் உள்ளே வந்தோம். எனக்கு நான் எதுக்காக உள்ளே வந்தேன், எதுக்காக என்னை ரீகண்டஸ்டண்ட்டாக உள்ளே அனுப்பிச்சாங்கன்னு ஐடியாவே இல்லை. ஆனால் எனக்கு வந்த அன்றைக்கே நான் சொல்லிட்டேன், உள்ளே மட்டும் மனிப்புலேஷன் இல்லை, வெளியிலையும் மனிப்புலேஷன் இருக்குன்னு சொன்னேன். எவ்ரிபடி ஹேஸ் கம் ஃபார் அ நேம். இங்கே எல்லாருக்குமே ஒரு நேம் கிடைக்கணும்னு தான் நாங்கள் எல்லாருமே இங்கே விளையாட வந்திருக்கோம். ஆனால் ஒரு சில பேர் பிஆர் பண்ணினாலும் அதை தவறாக பயன்படுத்துகிறாங்கங்கிற மாதிரி அவங்க சொன்னதுக்கு விஜய் சேதுபதி சொன்னார், உள்ளே என்ன தான் வெளியில் பிஆர் பண்ணினாலும் உள்ளே அவங்க ஏதாவது பண்ணினாதானே அவங்கள வெளியில் வச்சுப்பாங்கன்னு. சுனிதா விடாமல் சொன்னாங்க, சார் ஒரு படத்துக்கு ப்ரமோஷன்னு பண்ணினாதான் அது படம் வெளியில் தெரியும். அது நல்ல படமாக இருந்தாலும் சரி, கெட்ட படமாக இருந்தாலும் சரி, பண்ணுற ப்ரமோஷனில் முதல்ல ஓடிடும். அதுக்கப்புறம் பிக்கப் ஆகுதா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். அதுதானே நடந்தது சௌந்தர்யாவுக்கு. முதல்லையே அவங்க வெளியில் போயிருக்க வேண்டியது, பிஆரை வச்சு அவங்கள ப்ரமோட் பண்ணி அவங்கள உள்ளே இருக்க வச்சிட்டாங்க. அது யாராலையும் உடச்சி பேச முடியலைங்க இந்த விஷயத்த. அப்படியே பூடகமாக மேலோட்டமாக தான் எல்லாராலையும் பேச முடியுது. அதுக்கு இவர் வேற இல்லை, சேனலை விட்டு கொடுக்க முடியாது, சேனல் பண்ணுறது கரெக்டு தான், எல்லாமே சரியாக தான் போயிட்டுருக்குன்னு தான் இவரும் நியாயப்படுத்தி தான் ஆகணும். அதனால் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் சர்வைவ் ஆகிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குது, எப்படி பண்ணுறீங்க, அதுவும் இருக்குது, அப்படி இப்படின்லாம் சொல்லி என்ன தான் பிஆர் பண்ணாலும் அவங்களும் ஏதாவது ஒன்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணி தானே ஆகணும். நானே வருத்தப்பட்டிருக்கேன். சுனிதா, ஆனந்தி, மஞ்சரி எல்லாரும் போகும்போது ஏன் இவங்கள ஏன் வெளில அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றவங்க பேர் அது சுனிதா சொல்கிறாங்க உடனே, சார் அதாவது நீங்கள் பிஆர் பண்ணு, கப் எடுத்துகிட்டு போ, என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு அதை பற்றி அக்கறையே இல்லை. ஆனால் மற்றவங்க பேரை டேமேஜ் பண்ணக்கூடாது சார். நான் எனக்கு அந்த டேமேஜ் நடந்தது வெளியில். காசு இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணி எது வேணாலும் வாங்கிக்கட்டும், ஆனால் மற்றவங்களை கீழே தள்ளி அவங்க மேலே வரக்கூடாது அப்படின்னாங்க. இல்லை அது மற்றவங்களுடைய புரிதல் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி அவங்கள நல்லா மழுப்பினார். சுனிதா இது பண்ணினதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் விட்டு வெளில போயிட்டேன், திரும்ப கூப்பிட்டாங்கன்னு வந்தேன், எனக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, யார் வேணாலும் வின் பண்ணிட்டு போகட்டும், ஆனால் செய்யறது தப்புங்கிறத புரிஞ்சு செய்யணும் அப்படின்னுட்டு. உடனே சௌந்தர்யா புலம்பிட்டு இருக்காங்க. அப்படியே மலை மேலே ஏறிட்டேன்னு நினைக்கும் போது தடுமாறி வரும்போது, இல்லை நீ இது பண்ண முடியாது, நான் எப்போ தான் மேலே வர போகிறேனோ. ஸோ இவங்க எல்லாம் வெளில பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ரியா கிட்ட சொல்கிறாங்க, நான் எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன், எல்லாம் பண்ணுங்கன்னுட்டு தான். ஆனால் இது இவங்களுக்கெல்லாம் என்ன பெரிய இது இருக்குன்னு, கஷ்டம் இருக்குன்னு எனக்கு புரியல அப்படின்னு. விஜய் சேதுபதி இதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்க மட்டும் தனியாக மூஞ்சியில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வச்சுட்டு ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு ஒரு கை தட்டுறாங்க. அதுதான் தவறுன்னு சுனிதா சொல்கிறாங்க. அதுதான் தவறுன்னு ஒரு ஆடியன்ஸ் கொஷின் கேட்டார். சார் ப்ரமோஷனில் படம் ஓடுமே சார், மற்றவங்களுக்கு ஸ்பேஸே கிடைக்கிறது இல்லையே, ஒரு படத்துக்கு பண்ணுற ப்ரமோஷனில் மற்றவங்களுக்கு தியேட்டரே கொடுக்கறது இல்லையே, இந்த படம் தான் எல்லா தியேட்டர்லேயும் ஷோ ஓடும் அப்படிங்கிறாங்களேன்னொன்னே அந்த படத்தினுடைய ஒரு அந்த ஒரு கம்பேரிசனை மட்டும் வச்சு அதுக்கு மட்டும் பதில் சொல்லி நானே எடுத்து ஒரு படம் ஓடலை. நான் இது மகாராஜா பண்ணும்போது அந்த டைரக்டருக்கு இது 2வது படம், எனக்கு 50வது படம், ஆனாலும் இது ஓடணுமேனு எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஸோ இது எல்லாமே ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது, மக்களுடைய ஓட்டில் தான் இருக்குது, அதனால தான் ஆறுது. மக்கள் நாங்கள் யாருமே ஓட்டு போடுறது இல்லையே, ஆனால் அந்த பொண்ணுக்கு ஓட்டு ஏறுதுங்கிறாங்களே, எப்படி ஏறுது? அதை எத்தனை பேர் போய் கேட்க முடியும்? ஒன்றும் கேட்க முடியாது. அதுக்கப்புறம்
டாப் 8 கிட்ட கேட்டாங்க வந்தவங்க எப்படி விளையாடினாங்க அப்படின்னுட்டு. உடனே அருண் எழுந்து ரொம்ப நல்லா சொன்னார். ஊர்லேருந்து ரிலேட்டிவ்ஸ் வந்த மாதிரி இருந்தது சார். வந்த அன்னைக்கு கையில் ஸ்வீட்ஸு எல்லாம் கொடுத்து என்னப்பா எப்படி இருக்கேன்னு நல்லா இப்போ கேட்பாங்க. அப்புறம் இந்த போகிறதுக்கு முன்னாடி 3ஆவது நாள் வந்து என்ன எதையாவது நோண்டி விட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி பேச கண்டென்ட் இல்லாமல் நம்மக்கிட்டேயே வந்து மற்றவங்கள பற்றி என்ன நினைக்கிறேன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஐ கான்டாக்டே வச்சுக்கக்கூடாது. ஐ கான்டாக்ட் வச்சாலே ஏய் வா 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 வான்னு பேசணும்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஜாக்லின் சொன்னாங்க ரிவ்யூ பண்ண வந்திருக்காங்க சார். எங்களுக்கும் என்ன ஆயிடுச்சு, எவ்வளோ வேணாலும் அடிங்க நாங்கள் தாங்குவோம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் மாறி போயிட்டோம் சார். அருணை தான் சொன்னார், நான் 4 வாரத்துக்கு முன்னாடி இருந்த அருணாக இருந்தால் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த 98 நாள் எங்களை பக்குவப்படுத்தியிருக்கு. எந்த விதமான விமர்சனம் வந்தாலும் அதை தாங்கிக்கிற அளவுக்குன்னு. ஆனால் அருண், உங்களுக்கு விமர்சனம் வந்தால் தாங்கிக்கிற அளவுக்கு நீங்கள் இல்லை. பிகாஸ் இன்றைக்கி வந்து இதில் காமிக்கல சிவாவும் அருணும் பேசிகிட்டு இருக்காங்க. எதை பற்றி? முத்து வந்து போன சீசன் கண்டஸ்டண்ட்டு வாயை வச்சு தான் வின் பண்ணாங்கன்னு சொன்னதை பற்றி. சிவா ரொம்ப அழகாக சிவா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு ரியாக்ஷனாகவே போயிட்டு இருந்தது. அந்த ரியாக்ஷனில் தான் அவர் சொன்னாரே தவிர பர்சனலாக உங்களை ஹர்ட் பண்ணணும்னு அவர் சொல்லவே இல்லை. வெளியில் அப்படி தான் போயிருக்கு, நீயே வேணாலும் வெளியில் போய் உட்காந்து பாருன்னுட்டு. ஆனால் அதை அத்தனையும் கேட்டுட்டு நீ என்ன சொல்கிறியா இரு அப்படின்னு அந்த நிகழ்வையே நகர்த்திட்டு, நீ போய் மஞ்சரியை சொன்னல அவள் கழுத்தை இழுத்தான்னு, அது மாதிரி தான் இதுவும் எங்கேருந்தோ இந்த தென்னை மரத்துக்கு ஃபுல்லாக எழுதிட்டு இந்த மாதிரி தென்னை மரத்தில் தான் மாட்டை கட்டுவாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அருண் பண்ணுறாரு. இதுதான் உங்களுக்கு வந்த பக்குவமா? மேபி அதுக்கு கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணி கத்தி டிஃபெண்ட் பண்ணி பண்ணாமல் ரொம்ப பொறுமையாக ஆனால் அந்த பேச்சையே டைவர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது வேணால் நீங்கள் மாறி இருக்கலாம். அது சிவாவுக்கும் நன்றாக புரிந்தது. சொல்லவும் சொன்னார், நான் உங்களை சொல்கிறேங்கிறதுக்காக என்னுடைய நிகழ்வை சொல்லணுங்கிறதுக்காக இந்த மஞ்சரி மேட்ரை உள்ளே எடுத்துகிட்டு வரீங்களா? நான் அதையும் பார்த்தேன், அது எதனால் நடந்ததுன்னு தெரியும். அன்றைக்கி நைட்டே மறுநாள் காலம்பரையே நானும் மஞ்சரியும் பேசி அதை தீர்த்துட்டோம். அது இந்த இடத்துல வர வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு அவர். ஸோ இதுதான் இவருடைய புரிதல். அடுத்தது முத்து சொன்னார், சார் ட்ரைனிங் செஷன் மாதிரி இருந்தது சார். இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, நாங்கள் வெளியில் வரப்போகிறோம். எந்த டைரெக்ஷன்லேருந்து வேணாலும் கல்லெறிங்கடா, நாங்கள் ரெடி வாங்கிறதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு இதுவாக இருந்தது. எக்ஸ்போசிங்ன்ற பேரில் அவங்க எல்லோரும் ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டாங்களோன்னு தோணினது அப்படின்னாங்க. விஷாலுக்கு வந்து சொன்னார், இப்போ யார் விஜய் சேதுபதி சார், எல்லாருக்கும் நல்லா பண்ணாங்க, எல்லாம் இது பண்ணாங்க. விஷால் பர்ஸ்னலாக யார் எது சொன்னாலும் அதை வந்து அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் அதை பர்ஸ்னலாக எடுத்துகிட்டு ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா சாச்சனா வந்து அவனை ஒரு வார்த்தை சொன்னதில்லை, அவர் பயங்கரமாக உடஞ்சி போய் பயங்கரமாக அதுக்காக நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்து எல்லாம் பண்ணினார். அதனால் நீங்கள் அந்த மாதிரி உடஞ்சி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சுனிதாக்கும் சொன்னார், சாச்சனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி புரிஞ்சுக்காதீங்க. தட் மீன்ஸ் அவர் சொல்லிட்டாரு, சாச்சனா பொண்ணு இன்னும் வளரவே இல்லை, அதுக்கு இன்னும் ஒரு புரிதலே இல்லை. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராஸ்பெக்டிவ் இருக்குங்கிறதுல உங்களுடைய ப்ராஸ்பெக்டிவ் மற்றவங்களுக்கு பிடிக்கலை, அதனால தான் நீங்கள் வெளில போயிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லிட்டாரு. அடுத்தது முக்கிய நிகழ்வு இந்த வார எவிக்ஷன். சீரியஸாகவே யாருமே அருண் போவாருன்னு அந்தளவுக்கு எதிர்பார்க்கலை வீட்டுக்குள்ளே. ஏன்னா நேற்றுக்கே சொல்லியிருந்தோம் அருண் போகிறதுக்கான பலிகடாவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னுட்டு. ஏன்னா இந்த 8 வெளில அனுப்பிச்சிட்டு புது 8 ஜஸ்ட் கெஸ்ட்டாக வரவிட்டாலுமே அருண் இருந்தாருன்னா வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கண்டென்ட் இருக்கும். அண்ட் அருண் இஸ் சப்போஸ் டு பி டேக்கிங் த பாக்ஸ், மணி பாக்ஸ் இந்த வாரம் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அதை அவர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட் இருக்கலாம். அதனால் அருண் வீட்டுக்குள்ளே அருணை வெளில அனுப்பிச்சிட்டு விஷாலை உள்ளே வச்சுருக்காங்களா தெரியல. அருண் வாஸ் எவிக்டட். நல்ல ஒரு ஹார்ட்ஃபெல்ட் ஸ்பீச்சு, நல்ல ஸ்பீச் கொடுத்துட்டு எல்லாரையுமே நல்லா இது பண்ணிவிட்டு எல்லாரையும் கடைசியில் பிரதர் ஆக்கிட்டார். கிளம்பி போகிற போக்கில் அப்படியே ரயான் அழ, நானும் உனக்கு ஒரு அண்ணன் தான், உனக்கு தாங்க அக்கா தானே இருக்காங்க, அண்ணன் கிடையாதுல்ல, நான் உனக்கு ஒரு அண்ணன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட நண்டுவினுடைய கிஃப்ட்டு பரதநாட்டியம் சிம்பல்.
நல்லா இருந்தது, அழகாக இருந்தது பரதநாட்டியம் சிம்பிள். அதே மாதிரி வெளியிலே வந்து வரத்துக்கு முன்னாடி பிக் பாஸே சொன்னார், அருண் நான் யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயம், யூ ஆர் அ பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் இன் த ஹவுஸ், ரொம்ப நல்லா இது பண்ணினீங்க அப்படின்னுட்டு. தடம் புரண்டாலும் சீக்கிரமே சீரமைச்சு டக்குன்னு உங்களை கரெக்ட் பண்ணிக்கிற திறன் உங்கள்கிட்ட இருக்குது, அதை கீப் இட் அப், வெளி உலக வாழ்க்கைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி அனுப்பிச்சாரு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னுட்டு வாழ்க்கையை நகர்த்திட்டு போங்க அப்படின்னுட்டு. வீட்டுக்குள்ளே இவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டேஜுக்கு வந்தோடனே அருண் வந்து எல்லாருக்கும் பொதுவாக ஒன்று சொல்கிறேன்னுட்டு கீதையை சொன்னார். நடந்தது, நடப்பது, நடக்க போவது எல்லாமே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷால்கிட்ட மட்டும் தனியாக சொன்னார், பேசினார். உடனே தீபக்கும் இவரை வாழ்த்தினார் தனியாக. முத்துவும் எழுந்து நான் நாளே வந்தோடனே அண்ணன்னு கூப்பிட்டேன், ஏன்னா அப்படி கூப்பிடாத நம்ம கண்டஸ்டன்ட்டுன்னு சொன்னாருன்னுட்டு அவர் சொல்லலை. அவர் அப்படியே விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் நிறைய சண்டை போட்டிருக்கோம், இது பண்ணியிருக்கோம். ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு பக்குவமும் புரிதலும் வந்திருக்கு, உங்களுடைய வெளியுலக வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள்னு உடனே அருண் சொன்னார் ஸ்டேஜில், எங்கள் அப்பா வந்தப்போ தான் சார் சொன்னார், டேய் இவன் உனக்கு தம்பிடான்னுட்டு. நான் நாள் இவனை என் அண்ணன் கூப்பிடாதன்னு சொன்னேன், கடைசியில் அண்ணன் தம்பி ஆகிட்டோம். வெளியில் போகும்போது ரயான் அவனையும் ஒரு தம்பியாக்கிட்டாரு. அடுத்தது விஷாலுக்கு இருக்கவே இருக்கார். தீபக்கு எல்லாருக்கும் அண்ணா. ஸோ வீட்டில் இருந்த ஜென்ஸ் எல்லாரையும் இவர் வந்து சகோதரர்களாக மாற்றி விட்டார். ஆனால் இவரை தான் அர்ச்சனாவோட ஃப்ரெண்டு, பவித்ராவோட ஃப்ரெண்டாக உள்ளே வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எல்லாம் இங்கே பேசுவான், வெளில போயிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டான், இவன் அப்படியே போயிடுவான் அப்படின்னுட்டு. ஸோ சாட்டர்டே எபிசோட் இப்படி இனிதாகவே முடிந்தது. இன்றைக்கி ஒரு எவிக்ஷன் முடித்தாச்சு. இன்னும் பழைய 8 கண்டஸ்டன்ஸ் உள்ளே தான் இருக்காங்க. யாரையும் ரிப்ளேஸ் பண்ணல, அதை பற்றி யாரும் பேசவும் இல்லை. நாளை என்ன நடக்கிறதுன்னு சண்டே எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். உங்களுடைய கணிப்பில் நாளைக்கு யார் வெளியில் போவாங்க? இஸ் இட் பவித்ரா ஆர் இஸ் இட் விஷால்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thank you.